ஒரு பொண்ணுக்கு இந்த கேடு கெட்ட சொசைட்டில தான் பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட பாதுகாப்பு இல்லைங்க. ஒடிசா சைட்ல புவனேஸ்வர்ல உள்ள பரத்பூர்ங்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல சரியா செப்டம்பர் 14ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி அளவுல ஒரு ராணுவ அதிகாரியும் அவர் கட்டிக்க போற மனைவியும் அந்த மனைவியோட ஹோட்டலை சாத்திட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு சில தற்கொலை பசங்க அவங்கள துரத்தி தப்பா நடந்துக்க பார்த்திருக்காங்க. நல்ல வேளை அவங்க கூட அந்த ராணுவ அதிகாரி இருந்தனால அவங்கள சேஃபா காப்பாத்தி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த விஷயத்தை கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு வந்திருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஆபீசர் அந்த ராணுவ அதிகாரியை ஒரு லாக்அப்ல அடைச்சிட்டு அந்த ராணுவ அதிகாரி கட்டிக்க போற அந்த பெண்ணை சராமரியா தாக்கி ஒரு ரூம்ல அடைச்சு அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த பொண்ணை கடுமையா பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இதுக்கு உடந்தையா அந்த ஸ்பாட்ல 3 லேடிஸ் போலீஸ் ஆபீசரும் இருந்திருக்காங்க. இவ்வளவு பண்ணிட்டு அந்த புறம்போக்கு போலீஸ் ஆபீசர் இவங்க 2 பேரும் நைட்டு சரக்கு அடிச்சுட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கலாட்டா பண்ணிருக்காங்க. அதனாலதான் கைது பண்ணணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற கொடுத்திருக்காங்க. நல்ல வேளை இதுல பாதிக்கப்பட்ட அந்த பெண் இந்த விஷயத்தை தைரியமா சோசியல் மீடியா முன்னாடி சொன்னாங்க. இல்லனா அந்த புறம்போக்கு ஆபீசர்ஸ் இந்த கேஸை எப்படி வேணா மாத்திருப்பாங்க.